எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். கோல்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம இன்றைக்கி பண்ணுற சோப்பை பார்த்திங்கன்னா 1.5 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த கோல்டு ப்ராசஸ்க்கு தேவையாக இருக்கிற மெட்டீரியலும் இதோட கிளாஸ் பற்றியும் பார்க்கலாங்க. இன்றைக்கி கோல்டு ப்ராசஸில் தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சுருக்கோம். இது பியோர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க. பியோராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சோப்பு பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் நமக்கு விளக்கெண்ணெய் தேவைப்படுங்க. கேஸ்டர் ஆயில் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மோல்டில் யூஸ் பண்ணுற ரப்பிங் ஆல்கஹால், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் எசென்ஷியல் ஆயில், அப்படி இல்லைன்னா ஃப்ராக்ரன்ஸ், சோப்பில் யூஸ் பண்ணுற ஸ்மெல்லுக்காக ஃப்ராக்ரன்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காஸ்டிக் சோடா வச்சுருக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 kg, அதாவது 1 கிலோ அளவுக்கான தேங்காய் எண்ணெய் சோப்போட அளவில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா 170 கிராம் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 100 கிராம் கூட நீங்கள் சோப்பு பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் 100 கிராம் சோப் டிவைட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா பொறுத்த வரைக்குமே இது கொஞ்சம் ரொம்பவே கெமிக்கலுங்க. அதனால் இது ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு பண்ணணுங்க. நீங்கள் கோல்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக க்ளவுஸஸ் போட்டுக்கோங்க. உங்களுடைய கைகளில் நீங்கள் சோப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவுஸஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம டிஎம் வாட்டர் மெஷர்மெண்ட் பண்ணுறோங்க. டிஎம் வாட்டர் பார்த்திங்கன்னா 350 ml டிஎம் வாட்டர் மெஷர்மெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காஸ்டிக் சோடாவையும் டிஎம் வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. காஸ்டிக் சோடா 170 கிராம் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. இப்போது டிஎம் வாட்டர் 350 ml மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி டிஎம் வாட்டர் இல்லாத பட்சம் நீங்கள் ஆர்ஓ வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கோல்டு ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற காஸ்டிக் சோடாவையும் டிஎம் வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. காஸ்டிக் சோடா நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. கை ரொம்பவே க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. குழந்தைங்க யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா சேர்க்காமல் கொஞ்சம் நீங்கள் மட்டும் அலோனாக பண்ணுற மாதிரி சேஃபாக பண்ணுங்கள். இப்போது காஸ்டிக் சோடாவை நம்ம டிஎம் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறவங்க இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே கரைஞ்சிட்டு அப்படியே ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹீட் ஆகிற டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. காஸ்டிக் சோடாவையும் டிஎம் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூடாக ஆரம்பிக்குங்க. இது நம்ம ஸ்கின்ல படும்போது இந்த இச்சிங்லாம் வரும். ரொம்ப ஸ்கின் அலர்ஜிலாம் வந்துடும். அதே மாதிரி பேர்ன் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்படி இந்த ஹீட் வராமல் நீங்கள் எப்படி சேஃபாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம் வாட்டர் நீங்கள் எவ்வளோ சோப்புக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அந்த ஐஸ் க்யூபாக எடுத்து நீங்கள் காஸ்டிக் சோடா கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டை நம்ம குறைக்கலாங்க. அப்படியும் பண்ணலாம். பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சோப்பு செஞ்சு பாருங்கள். 100 கிராமில் கூட இருந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போது காஸ்டிக் சோடாயும் டிஎம் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோங்க. அந்த சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது தேங்காய் எண்ணெயை பார்த்திங்கன்னா 950 ml எடுக்கணுங்க. இன்றைக்கி நம்ம 1 கிலோ தேங்காய் எண்ணெய் சோப்பு பண்ண போகிறோம். அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கு தேங்காய் எண்ணெய் 950 ml நமக்கு தேவைப்படுங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சோப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். யூஸ் பண்ணும்போது கஸ்டமர் இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயை 950 ml மெஷர்மெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஎம் வாட்டரையும் காஸ்டிக் சோடையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது சூடெல்லாம் ஆறிடுச்சிங்க. இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரு ஸ்டிக் இருந்தோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பூனோ வச்சு நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதுதாங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கூட காஸ்டிக் சோடாவையும் டிஎம் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சது நம்ம மெதுவாக தான் சேர்க்கணும். அப்படியே ஒன்றா சேர்த்துடக்கூடாது. இந்த ஸ்டெப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒயிட்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் 100 mlக்கு நீங்கள் இப்போ பண்ணுறீங்கன்னா நார்மலாக கையில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணாவே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நீங்கள் 1 லிட்டர் 2 லிட்டர் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிளண்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பண்ணுறதால 1 கிலோவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சோப்பு பண்ணுறதால அதிகமான மெஷர்மெண்ட்ன்றதால நான் பிளண்டர் யூஸ் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம பிளண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது க்ளவுஸ் எல்லாம் கண்டிப்பாக போட்டுட்டு நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
இந்த ப்ராசஸ் தாங்க சோப்பு நமக்கு ஆல்மோஸ்ட் சோப்பு வந்து ரெடி ஆகுறதுக்கு இவ்வளோ தான் மெத்தடே. ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் நீங்கள் செஞ்சு வீட்டில் பார்த்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து ஒயிட்டிஷாக ஆயிருக்கு பாருங்கள். இது கூட வந்து கேஸ்டர் ஆயில் சேர்க்குறாங்க. கேஸ்டர் ஆயில் 50 ml வந்து சேர்க்குறேன். இது கூடவே நம்ம 1 கிலோ தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம 15 ml வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து சேர்க்குறோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளண்டர் வச்சு நீங்கள் பிளண்ட் பண்ணிக்கலாம். மெதுவாக தான் பிளண்டிங் கொடுக்கணும். ஒரே தடவையே நீங்கள் பிளண்டர் வந்து கண்டினியூவாக ஹெவியாக கொடுத்துடக்கூடாது. கோல்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே மிக்சிங் வந்து மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணுங்க, இல்லைனா ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் லைட்டாக வந்து பிளண்ட் பண்ணி விடுங்க. இப்போ 100 கிராமுக்கு நீங்கள் சோப்பு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிளண்டர் வந்து தேவையில்லை. நார்மல் ஸ்டிக்கு ஏதாச்சும் வச்சியே நீங்கள் பிளண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விஸ்க் ஏதாச்சும் வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் மோல்டுலேயே டேரெக்டாக வந்து போர் பண்ணிக்கலாம். பிளண்டர் யூஸ் பண்ண பிறகு பாருங்கள் இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போது ஆயில் வந்து நமக்கு தெரியாது. ஆயில் நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் மாதிரி தெரியாது, வேறு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி வருதா கரெக்டான நம்மளுடைய அந்த சோப்புக்கான பதம். ரொம்பவும் நீங்கள் பிளண்டும் பண்ணிக்கூடாது, ரொம்ப க்ரீமாக மாறிடக்கூடாது. ஓரளவு ஆன பிறகு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 100 கிராம் மோல்டு இருக்குது அப்படின்னாலும் 100 கிராம் மோல்டுலேயும் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1 kg நான் வந்து சோப்பு தேங்காய் எண்ணெய் சோப்பு வந்து பண்ணியிருக்கிறதால 1 kg அளவு நீளத்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோல்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுறதால ஏதாச்சும் மைக்ரோ பாக்டீரியா இருந்தால் சரி பண்ணும். அதே மாதிரி எந்த ஒரு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்மளுக்கு சோப்பு வந்து நல்லா கிடைக்கும். அதனால் ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லையை வந்து நம்ம மோல்டில் வந்து சேர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி நீல மோல்டில் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மேலே கூட இந்த மாதிரி ஈக்குவலாக கூட பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா மேலே ஏதாச்சும் ஒரு டிசைன் மாதிரியும் போட்டுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த சோப்பு வந்து 1 day ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டு ப்ராசஸில் பண்ணுற எல்லா சோப்ஸுமே 1.5 month வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டீமோல்டு பண்ண பிறகு அப்படியே எடுத்து ஓப்பனில் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருங்க. அது 45 days இல்லைனா 1.5 monthக்கு அப்புறம் எடுத்து தான் நீங்கள் அதுக்கப்புறம் மார்க்கெட் பண்ணுற மாதிரி வரும். கஸ்டமருக்கு அப்போ தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அப்படி 45 days இல்லைனா 1.5 monthக்கு முன்னாடியே யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். ஏன்னா இதில் கெமிக்கல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். காஸ்டிக் சோடாவில் வந்து நம்ம 1.5 monthக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அந்த தேங்காய் எண்ணெய் கூட சேர்ந்து காஸ்டிக் சோடாவோட கெமிக்கல் வந்து காற்றுல கலந்து போயிடும். அதுக்கப்புறம் அது வந்து நல்ல நேச்சுரல் சோப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டிங்கும் நீங்கள் சேலிங் பர்பஸ்க்கும் அப்போ தான் யூஸ் பண்ணணுங்க. இப்போது நான் இந்த சோப்பு டெக்கரேஷனுக்காக மேலே வந்து ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரையாக இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் வந்து மேலே போட்டிருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஒரு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு நாளில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு நாள்லேயே கட் பண்ணி வச்சுருங்க. டீமோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் எந்த ஹெர்பல் சோப் வேணாலும் பண்ணிக்கலாங்க. இதே ஸ்கின் அலர்ஜிக்கு குப்பைமேனி சோப் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங்க்கு மஞ்சுஸ்தா சோப்பு பண்ணலாம். நிறைய சோப்ஸ் வந்து நம்ம இதிலேயே பண்ணலாங்க. இதோட பேசிக் மெத்தட் இவ்வளோதாங்க கோல்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே. மெல்ட் அண்ட் போர் மெத்தடுக்கும் கோல்டு ப்ராசஸ் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, கோல்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஆயிலில் இருக்கும். அதே மாதிரி அந்த கோல்டு ப்ராசஸ் பண்ணுற மெத்தட் எல்லாமே 1.5 monthக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸும் அந்த ப்ராசஸும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி காஸ்டிக் சோடா வச்சு நம்ம பண்ணுறதால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸுங்க. மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் நம்ம பண்ணுற சோப்ஸ் எல்லாமே பேஸஸ் வச்சு நம்ம பண்ணுறது. அந்த சோப்ஸ் எல்லாமே 24 hours நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதில் எந்த ஒரு ஆயில்ஸ் நம்ம வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம். இதில் தான் ஆயில்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாக சேர்ப்போங்க. மெல்ட் அண்ட் போருக்கும் கோல்டு ப்ராசஸ்க்கும் இவ்வளோ தாங்க டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோதான், கோல்டு ப்ராசஸில் பண்ண சோப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.